Hi friends, this is Karthika from Sri Sai Manis TNPC Academy. இப்போ வந்துட்டு நம்ம யூனிட்டில் எந்த யூனிட்னா இந்திய ஆட்சியல். ஓகேவா, இந்திய ஆட்சியல் வந்துட்டு ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட். ஓகேவா, 6th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு ஆல்ரெடி நான் யூனிட் வந்து டீச் பண்ணி வீடியோ கொடுத்துட்டேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பாருங்கள். ஓகேவா, அதை பார்த்துட்டு இது வந்து ஒன்லைனர் தான். ஓகேவா, அதை பார்த்துட்டு அதை படிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது வந்து தியரியாக இருக்கும். ஸோ அதில் செலக்டட் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு லைன் பை லைனாக எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ வந்துட்டு எந்த கொஸ்டின்ஸுமே இதிலேருந்து மிஸ் ஆகாது. ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு இது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் மறக்கவே மறக்காது. எப்பயுமே நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ 6th முடிச்சுட்டு அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு யூனிட் இருக்குல்ல, அந்த 10th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறத அப்படியே டீச் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அதுலேருந்து இதே மாதிரி ஒன்லைனர் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இதே நான் திருப்பி அகைன் சொல்கிறது தான். இந்த மாதிரி நோட்டில் நீங்கள் நீட்டாக எழுதி வச்சு ஸ்டடி பண்ணுங்கள். ஓகேவா, எழுதி வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் எழுதும் போதே அது வந்து மைண்டில் ஒரு தடவை ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸோ வந்துட்டு எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறையாவே டைம் இருக்குது. ஆமாம் தானே? ஏன்னா இப்போ இருந்து நீங்கள் படித்தது டிசம்பர் வரைக்கும் படிச்சிங்க. ஏன்னா ஆனுவல் பிளானர் வந்துட்டு நம்மளுக்கு ஜான்வரியில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 months இருக்குது. இந்த 4 months அதுக்கப்புறம் எக்ஸாம் வர்றதுக்கு எப்படியும் அடுத்து மே, ஜூன் இந்த மாதிரி ஆயிரும். குரூப் 4லாம் பார்த்தீங்க அடுத்துனா செப்டம்பர், நவம்பர், செப்டம்பர் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்குது. ஓகேவா, ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்போ உங்களுக்கு டைம் இல்லாதப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 2 months தான் இருக்குது அப்போ அப்படின்னா சரி நீங்கள் அப்படியே வீடியோஸ் பார்த்துட்டு அப்படியே மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு நிறையவே டைம் இருக்குது. ஸோ வந்து அந்த டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நோட்டில் எழுதி வச்சுட்டு நீங்கள் திரும்ப அந்த நோட் அப்படியே லைட்டாக பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே போங்க. ஓகேவா, இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு முடித்த உடனே அப்படின்னா அடுத்த டாபிக் வந்து யூனியன் பிரதேசங்கள், மாநிலங்கள் அந்த மாதிரி வரும். ஸோ அப்புறம் வந்து மத்திய அரசு, மாநில அரசு படிப்போம். அப்போன்னும்போது நீங்கள் அப்போ ஒரு தடவை நீங்கள் எடுத்து புக் எடுத்து சர்ச் பண்ணி இது பண்ணுறதுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இப்போ கஷ்டமாக இருக்கும், அடுத்து போக போக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ வந்து லேசினஸ் படாமல் நீங்கள் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்டஃப் கொடுத்து படித்து ஸ்டடி பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ வந்துட்டு இதெல்லாம் தூக்கி அங்கிட்டு ஓரமாக வச்சுட்டு ஓகேவா, இந்த ஃபோன் மொபைல் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து ரொம்ப வந்துட்டு இன்டெப்த்தாக போயிட வேணாம். நீங்கள் படிக்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அது போக 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 இப்போ வந்து ஒரு 1/2 hour படிக்கிறீங்க, நாளைக்கு என்னென்ன அடுத்த வாரத்தில் வந்து 1 hour ஆகும். இப்படியே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டடீஸ்குள்ளேயே ஃபோக்கஸ் பண்ணியே கொண்டு போங்க. ஓகேவா, சரி ஓகே. இதில் வந்துட்டு லைன் பை லைனாக நான் ஆல்ரெடி அந்த டீச் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருந்தோன்னா அது ஃபுல்லாகவே இங்கே கொஸ்டினாக எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ சொல்ல நீங்களும் அந்த கொஸ்டின்ஸை பாஸ் பண்ணி படித்து நோட்டில் எழுதி வச்சுருங்க. ஓகேவா, ஓகேவாப்பா பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? நம்ம ஆல்ரெடி சொன்னதான். எப்போ? 1950 ஜனவரி 26. ஓகேவா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னா 1950 ஜனவரி 26. இந்த நாள் தான் நம்ம எதா கொண்டாடுறோம்? குடியரசு தினமாக கொண்டாடுறோம். என்ன கொண்டாடுறோம்? குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஓகே தானே? அடுத்து செகண்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். 1929ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஓகேவா, லாகூரில். ஓகேவா, நம்ம படிச்சிருக்கோம் லாகூர் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்துட்டு இப்படி கேட்கலாம், லாகூர் காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றுச்சு அப்படின்னா 1929. ஸோ வந்துட்டு நம்ம எப்படி கேட்குறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த கொஸ்டின்லேயே நம்ம ரெண்டாக வந்து மேக் பண்ணலாம். இப்படி 1929ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னு எழுதலாம். அப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இது எழுதி தரணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களாக ஸ்டடி பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே. அடுத்து எந்த ஆண்டு முழு சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது?
முழு சுதந்திர நாள் என்னைக்கு கொண்டாடினாங்க அப்படின்னா இந்த லாகூர் காங்கிரஸ் தான் சுயராஜ்ய தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. சரியா? கொண்டாட்டு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா 1930 ஜனவரி 26 தான் முழு சுதந்திர நாளாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரியா? முழு சுதந்திர நாள், அதாவது 1950 ஜனவரி 26 இதை மைண்ட் பண்ணி தான் 1950 ஜனவரி 26 குடியரசு தினமாக கொண்டாடினாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பார்த்துக்கோங்க. எந்த ஆண்டு முழு சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது அப்படின்னா முழு சுதந்திர நாள், அதாவது நேரு வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ வந்துட்டு முழு சுதந்திர நாளை அன்றைக்கி அறிவிச்சிருவோம் அப்படின்னா. ஆனால் வந்து அதனால் அன்றைக்கி வந்து எதுவும் பண்ண முடியாது, சில சர்ச்சைகள் நடக்கும், அதனால் வந்துட்டு அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க அறிவித்தது என்றைக்கு அப்படின்னா 1930 ஜனவரி 26. ஓகேவா? முழு சுதந்திர நாள். ஓகேவா? அடுத்து பாருங்கள், அடுத்த கொஷின் பாருங்கள். எச்சட்டம் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். எந்த சட்டம்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நம் நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு நாட்டுக்குமே அந்த நாட்டில் எந்த சட்டம் அதிகம் முக்கியமானதாக இது பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் அதை தான் என்னது உயர்ந்தமான சட்டமாக ஏற்றுக்குவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்போது உருவாக்கப்பட்டது? இது நமக்கு சொல்லியிருக்கோம். இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்போது உருவாக்கப்பட்டது? 1946 டிசம்பர் 9. 1946 டிசம்பர் 9 அப்போ தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? ஃபஸ்ட்டு அதாவது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் என்னைக்கு கொண்டு வந்தாங்கன்னா 1946 டிசம்பர் 9. ஓகேவா? இன்னும் அடுத்த நெக்ஸ்ட்டு 10th இல்லை 12th படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிப்போம். இது வந்து எப்போ எந்த வருஷம் அப்படின்னு சும்மா மேலோட்டமாக கேட்குறாங்க. அடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு இன்னும் அது எத்தனை பேர் இருந்தாங்க, சரியா, அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன பரிந்துரைகள்லாம் பரிந்துரைக்கப்பட்டது, ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன எவ்வளோ நாள் பீரியடில் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்டில் வரும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம 6th இது வரையில் தான். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் போகலாம். ஓகேவா? இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் வந்து எவ்வளோ உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னா 389. அரசியல் நிர்ணய சபை என்னைக்கு உருவாச்சு ஏற்படுத்தினாங்க? 1946 டிசம்பர் 9. ஓகேவா? அந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்துட்டு எத்தனை பேர் வந்து இருந்தாங்க அப்படின்னா 389. சரி, ஓகே. இந்த அரசியல் நிர்ணய சபை இருக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார்ல, அந்த தலைவர் யார் அப்படின்னா அவர் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் தான் இந்த அரசியல் நிர்ணய சபையோட தலைவராக இருந்தார். ஓகேவா? இப்போது அந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க, 389 பேர் இருந்தாங்கல்ல. அதில் தலைவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நேரு இருந்தாங்க, சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தாங்க, மௌலானா ஆசாத், ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட் அண்ட் சரோஜினி நாயுடு. இது ஆல்ரெடி எனக்கு டீச் பண்ணும்போதே சொன்னேன், இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார்? ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட் அண்ட் சரோஜினி நாயுடு. மொத்தம் வந்து 15 பெண்கள் வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபையில் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. ஓகேவா? இந்திய அரசியல் அடுத்த கொஸ்டின் அதுதான். அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றன அப்படின்னா 15 பேர் வந்து லேடிஸ் இருந்தாங்க. இந்த 389 பேரில் 15 பேர் வந்து லேடிஸ் இருந்தாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். அரசியல் வரைவுக்குழு அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரைவுக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். ஓகேவா? ஓகே. இந்த கொஸ்டின் இப்போது அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரசியல் வரைவுக்குழு சொல்கிறோம்ல, இப்போ அந்த அரசியலமைப்பு வரைவுக்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா மொத்தம் 8 பேர். யார்? தலைவரையும் சேர்த்து அம்பேத்கரையும் சேர்த்து மொத்தம் 8 பேர் வந்து அந்த வரைவுக்குழுவில் இருந்தாங்க. யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அம்பேத்கர் இருப்பாங்க, அவர் தான் தலைவர். அடுத்து K.M. முன்சி, கோபாலசாமி ஐயங்கார், K.M. முன்சி, சையதுல்லா, மிட்டர், மாதவ்ராவ், T.T. கிருஷ்ணசாமி, அதான் TTKன்னு போட்டிருக்காங்க, கிருஷ்ணமாச்சாரி அண்ட்
டிபி கேத்தான். இந்த 7 பேர் ப்ளஸ் ஒரு தலைவர் உட்பட 8 பேர் வந்து இருந்தாங்க. ஒரு புக்லையும், அதாவது இது வந்து நேம் எல்லாம் ஒன்று தான், இது வந்து ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்காங்க. கோபாலசாமி, இது வந்துட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி, டிபி கேத்தான், மாதவ்ராவ், பிஎல் மிட்டர், முன்சி, சையது முகமது சாதுல்லா, இவங்கெல்லாம் தான் எதில் இருந்தாங்க அப்படின்னா இந்த வரைவு குழு உறுப்பினர்களாக இருந்தாங்க. ஓகேவா. அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா முகவுரை. அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை எப்பயுமே நம்ம எப்படி சொல்லுவோம்? முகவுரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எச்சட்டம் மக்களுக்கு முழு அதிகாரத்தை, ஒரு மக்கள் தனி மனிதனுக்கும் இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த மக்களுக்கும் சரி, முழுமையான அதிகாரத்தை எது வழங்கும் அப்படின்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் தான். ஓகேவா. ஸோ ஒரு நாட்டுக்கும் சரி, ஒரு தனி மனிதனுக்கும் சரி தேவையான சட்டங்களை எந்த அமைப்பு வழங்கும் அப்படின்னா, எந்த சட்டம் வழங்கும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். ஓகேவா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னா மக்களால் தான். அவங்க எல்லாமே நேரடி மக்களாட்சி மூலியமாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. யார் நாடாளுமன்றம் உறுப்பினர்கள், எம்பி, எம்எல்ஏஸ் சொல்கிறோம்ல, அவங்க எல்லாமே யார் வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவாங்க? நம்ம மக்கள் தான். ஸோ அவங்க எல்லாமே நேரடி வாக்கெடுப்பு முறையில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. சரியா. ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் இறையாண்மை. அதுக்கு பேர் என்னது? இறையாண்மை. ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர். அரசியலமைப்பு சட்டத்தின் வடிவமைப்பாளர் அப்படின்னாலே யாரை சொல்லணும்? கண்ணை மூடிட்டு சொல்லணும், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான். ஓகேவா. சரி, ஓகே, அரசியல் நிர்ணய சபையால் வந்துட்டு நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இப்போது அந்த அரசியலமைப்பு உருவாகுதுல, அப்போ வந்துட்டு அதில் விதிகள் எத்தனை இருந்துச்சு, பகுதிகள் எத்தனை இருந்துச்சு, அட்டவணை எத்தனை இருந்துச்சுன்றது நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா. இதுதான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வெறும் 395 சரத்துக்கள்னாலும் ஒன்று தான், விதிகள் அப்படின்னாலும் ஒன்று தான். சரியா. 395 விதிகள் இருந்துச்சு, 22 பகுதிகள் இருந்துச்சு, 8 அட்டவணைகள் இருந்துச்சு. ஓகேவா. எத்தனை? 395 சரத்துக்கள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். ஓகேவா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. சரியா, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா அதே சரத்துக்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ வந்துட்டு 395 சரத்துக்கள் இருந்துச்சு, 22 பகுதிகள் இருந்துச்சு, 8 அட்டவணைகள் வந்து இருந்துச்சு. இப்போ வந்துட்டு 448 உறுப்புகள் இருக்குது, 25 பகுதிகள் இருக்குது, 12 அட்டவணைகள் இருக்குது. ஓகேவா. 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் வந்து இருக்குது. ஓகேவா. புரியுதா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அரசியலமைப்பு சட்டம் 16/9/2016 வரைக்கும் எத்தனை முறை வந்து திருத்திருக்காங்க அப்படின்னா 101 முறை திருத்திருக்காங்க. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நம்மளுக்கு அதாவது திருத்துறாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது மசோதா கொண்டு போகணும், டைரெக்டாக எதுவுமே திருத்த முடியாது. திருத்துறதுமே பார்லிமெண்ட் மூலியமாக மட்டும்தான் நம்ம எந்த ஒரு சட்டத்தையும் வந்துட்டு மாற்றி அமைக்க முடியும். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து மசோதாவை அதை வந்துட்டு அப்பீல் பண்ணுவாங்க, அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. 2 அவையில், மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ மக்களவை மாநிலங்கள் வந்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது மசோதான் தான் சொல்லுவாங்க. அந்த மக்களவையிலையும் மாநிலவையிலையும் சரி அங்கீகாரம் பெற்று ஓகே இது சட்டமாக கொண்டு வரலாம் அப்படின்ற பின்னாடி தான் நம்ம அதில் வந்துட்டு சேஞ்சஸே பண்ண முடியும். ஓகேவா. இதெல்லாம் ஹையர் கிளாஸில் போகும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ அரசியலமைப்பு சட்டம் வந்து 16/9/2016 வரையிலும் எத்தனை தடவை திருத்திருக்காங்க அப்படின்னா 101 தடவை வந்து திருத்திருக்காங்க. ஓகேவா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப 6th ரொம்ப சிம்பிள்ப்பா. ஸோ என்ன கொஸ்டின், இதை தவிர்த்து வேறு கொஸ்டின் அங்கே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இந்த ஐ திங்க் வந்துட்டு ஒரு 30-40 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஒரு தடவைக்கு அதை எழுதி வச்சுட்டு நீங்களாம் அப்படியே ஆன்சர் சொல்லி பாருங்கள். ஓகேவா. அடுத்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிறாங்கல்ல, டிராஃப்டிங் குழு வச்சு எழுதுகிறாங்கல்ல, அதோட உண்மை பிரதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்தில் வச்சு பேழையில் வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க. ஓகேவா. அது எந்த மொழியில் எழுதுனாங்க அப்படின்னா இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் வந்துட்டு எழுதுனாங்க. இதில் இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் தான் அந்த இது இப்போ வரைக்கும்
நம்ம அந்த இதை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்காங்க. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு நிரப்பப்பட்டு எங்கு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, இப்போ அந்த நம்ம கைப்பட எழுதினாங்கல்ல, உலகிலேயே வந்துட்டு எழுதப்பட்ட நீண்ட அரசியலமைப்பு எது அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு தான். ஓகேவா? அந்த இந்திய அரசியலமைப்பு அந்த புக்கை வந்துட்டு எந்த மொழியில் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஹிந்தி மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் எழுதியிருக்காங்க. அந்த எழுதின பதிப்பை வந்துட்டு அது வந்துட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இதாகிடக்கூடாது, ஏன்னா இவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சுல, பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காண்டி ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு பார்லிமெண்ட்டில் வந்து வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க. சரியா? அங்கே ஒரு நூலகம், நாடாளுமன்ற நூலகம் இருக்குது, அந்த நூலகத்தில் வச்சு பாதுகாத்துட்டு வர்றாங்க. ஓகேவா? ஓகே. இப்போது அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எது? நவம்பர் 26. இந்த நவம்பர் 26 எதுக்காக சொல்கிறோம்? அந்த நவம்பர் 1949 நவம்பர் 26 தான் இந்த அரசியல் நிர்ணய சபை, அந்த குழு உருவாக்குனாங்களா அரசியல் நிர்ணய சபை, அந்த அரசியல் நிர்ணய சபை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்னைக்கு அப்படின்னா நவம்பர் 26. அதனால தான் அந்த தினத்தை வந்துட்டு அரசியலமைப்பு தினம் என்று கொண்டாடுறோம் அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த திருப்பி அதே தான் சொல்கிறாங்க பாருங்கள். அரசியலமைப்பு சட்டத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது அப்படின்னா 1949 நவம்பர் 26. ஓகேவா? ஓகே. இப்போ திருப்பி அதே கொஸ்டின் தான். அரசியலமைப்பு சட்டம் எப்போ வர 16/9/2016 வரைக்கும் எத்தனை முறை வந்து திருத்திருக்காங்க அப்படின்னா, எத்தனை முறை திருத்திருக்காங்க? 101 முறை வந்து திருத்திருக்காங்க. இந்த ஆல்ரெடி பார்த்ததான் 101 முறை வந்து திருத்திருக்காங்க. அடுத்து பின்வருவனவற்றுள் அடிப்படை உரிமை இல்லாதது எது? சமத்துவ உரிமைன்றது நம்மளுக்கு அடிப்படை உரிமை, சுதந்திர உரிமைன்றது நம்மளுக்கு அடிப்படை உரிமை, கல்வி பெறும் உரிமைன்றது அடிப்படை உரிமை. ஆனால் ஓட்டுரிமை, லைசன்ஸ் வாங்குறது நம்மளோட அடிப்படை உரிமை. அதாவது நம்மளுக்கு லைசன்ஸ்ன்றது வந்துட்டு அது வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு தேவையான அடிப்படையாக ஒன்று தான். ஆனால் வந்து அடிப்படை உரிமைகளில் வந்து சேர்க்கறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே கம்பல்சரி லைசன்ஸ் போடுங்கன்றதெல்லாம் கிடையாது. அதாவது 2 வீலர் ஓட்டுறவங்க லைசன்ஸ் போட்டுக்குவாங்க, மற்ற நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே போடுறோமா? கிடையாது. ஸோ அது வந்துட்டு அது அடிப்படை உரிமையோட சேராது. ஓகேவா? இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது என்ன? நம்மளுக்கு தெரியும், 18 வயசு கம்ப்ளீட் ஆனால் எந்த ஒரு இந்திய குடிமகனும் வாக்களிக்கிறதுக்கான தகுதியை முழுமையாக பெற்றுறாங்க. ஓகேவா? இந்திய அரசியல் நிர்ணய சபையில் தலைவர் வந்து யார்? இந்திய அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தந்தை வந்து B.R. அம்பேத்கர். அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதே தான் திருப்பியும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுவர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த தினம் எது? ஸோ இது வந்து எல்லாமே கண்டினியூட்டியாக நீங்கள் வச்சு படிச்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட நாள் வந்துட்டு 1946 டிசம்பர் 9. சரியா? ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. இது வந்து உருவாக்குறாங்க, இது வந்துட்டு ஏற்றுக்கொள்கிறாங்க. ஓகேவா? நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1950 ஜனவரி 26. இதுதான் குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா? இதுதான் குடியரசு தினமாக நம்ம வந்து கொண்டாடுறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக. அவ்வளோதான், இன்னும் ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் சின்சியராக படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஓகேவா? எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் போகும்போது எப்படி மேக்ஸை வந்துட்டு ரொம்ப எசென்சியலான சப்ஜெக்ட் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான அடுத்த டாபிக் வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய டாபிக் எது அப்படின்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். ஓகேவா? ஸோ வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால் வந்துட்டு எந்த காரணம் கொண்டும் நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம், இந்த இப்போ மத்திய அரசு மாநில அரசெல்லாம் படிக்கும்போது அதில் மத்திய அரசில் படிக்கும்போது பிரசிடென்ட் அப்பர் லாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க, யாரெல்லாம் இருந்தாங்க, எந்த பீரியடில் இருந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக சொல்லி படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ கம்பல்சரி எப்பயுமே அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. முதலமைச்சர்கள்லாம் இருந்து இது கேட்பாங்க, இல்லைனா பிரதமர், அந்த வரிசைகள் கால வரிசை, இல்லைனா பிரைம் மினிஸ்டரு,
இல்லைன்னா ப்ரெசிடென்ட்டு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக அந்த தடவை நான் வந்து ஒரு ஷார்ட்கட் அது மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டு நம்ம ஷார்ட்கட்டாக வந்து படித்து வச்சுக்குவோம். சரியா? அதை அப்படியே நீங்கள் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறனோ அந்த ஆர்டரில் நீங்கள் எழுதி வச்சு மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். சுதந்திர தினம் இன்னைக்கு ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் வந்து ஜனவரி 26, இந்திய அரசியலமைப்பு வந்து நவம்பர் 26. இது வந்து நம்மளுக்கு ஒரு புது கொஸ்டின். அனைவருக்கும் கல்வி உரிமை அப்படின்றது வந்துட்டு ஏப்ரல் 1. அனைவருக்கும் கல்வி உரிமைன்றது என்னது? ஏப்ரல் 1. இதை நீங்கள் இப்படி கூட மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது புது கொஸ்டின். அனைவருக்கும் கல்வி உரிமை அப்படின்றது ஏப்ரல் 1. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏப்ரல் 1 முட்டாள் தினம். நம்மளுக்கு அது நல்லா தெரியும். கரெக்டாக? ஏப்ரல் 1ன்றது நம்மளுக்கு முட்டாள்கள் தினம், ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல. ஸோ நம்ம படிக்கலை, கல்வியை வந்து நம்ம உரிமையை எடுத்து படிக்கலை அப்படின்னா நம்ம முட்டாளாயிருவோம். இப்படி மைண்டில் ஸ்டோர் பண்ணி இது மறக்கவே மறக்காது. ஏப்ரல் 1 வந்து என்னது? முட்டாள்கள் தினம். ஸோ அதை எப்படி மைண்டில் ஸ்டோர் பண்ண போகிற? படிக்கலை அப்படின்னா கல்வி உரிமை நம்ம பெறலை அப்படின்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? முட்டாளாயிருவோம். ஸோ வந்து இதை வந்து இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மறக்கவே மறக்காது. புரியுதா? ஓகே. அடுத்த நெக்ஸ்ட்டு இந்திய அரசமைப்பு குழுவின் ஆலோசகர். இது கண்டிப்பாக கேட்பாங்க. இந்திய அரசமைப்பு அந்த நிர்ணய சபை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்கிறாரு. அவர் யார் அப்படின்னா அட்வைசர் யார் அப்படின்னா PN ராவ். ஓகேவா? அந்த PN ராவ் தான் நம்மளுக்குன்னு ஒரு அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆலோசனை சொல்கிறாரு. யார்? BN ராவ். யார்? BN ராவ். ஓகே. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளில் இருந்து சிறப்பு கூறுகள் பெறப்பட்டது? அதாவது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, ஒரே நாட்டிலேருந்து நம்ம அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? 60 நாடுகளுக்கு சென்று அந்த 60 நாட்டிலையும் ஒவ்வொரு டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்து அந்த கான்ஸ்டியூஷனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 60 நாடுகள்லேருந்து ஒவ்வொரு டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி வந்தாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதான் திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். ஓகே. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க எவ்வளவு வந்து செலவு பண்ணாங்க அப்படின்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து நம்ம நினைப்போம் இதெல்லாமா கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? ஸோ வந்து தெரியாமலாம் போயிடக்கூடாது. ஸோ அப்போ வந்துட்டு அந்த சொன்னல அரசியல் நிர்ணய சபை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நடைமுறைப்படுத்துறது வரைக்கும் எவ்வளோ நாட்கள்லாம் அது வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரியா? அதில் வரும் 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் வந்து இந்த அரசியல் நிர்ணய சபை வந்துட்டு நடத்துறதுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இத்தனை வருஷங்களாக நடந்துச்சு. அதை எழுதி முடிக்கிறதுக்கு ஆன நாட்கள். ஓகேவா? 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள். ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு இதில் எவ்வளோ ரூபாய் செலவச்சான்? 64 லட்சம் ரூபாய். இந்திய அரசமைப்பு உருவாக்க எவ்வளவு செலவிடப்பட்டது அப்படின்னா 64 லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணாங்களாம். ஓகேவா? அப்போ 64 லட்சம் அப்படின்றது ஸ்மால் அமௌண்ட்டு தான். சாரி, பிக் அமௌண்ட்டு. 64 நம்மளுக்கு இப்போ நினைக்கிற 64 லட்சம் தானா அப்படின்னு. ஆனால் அந்த பீரியட் 1946 அந்த அமௌண்ட் வந்து ஹியூஜ் அமௌண்ட், நல்ல பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ அவ்வளோ அமௌண்ட் வந்து செலவு பண்ணி நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து எழுதி முடித்தாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்துட்டு இதை தவிர்த்து வேறு கொஸ்டின் எதுவுமே இல்லை. பாக்ஸில் இருக்கிற கொஸ்டினில் முதற்கொண்டு நான் எல்லாமே எடுத்து போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை எழுதி வச்சு படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறத டீச் பண்ணி போட்டுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இதே மாதிரி லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டேன், அதை உங்களுக்கு டீச் பண்ணி தர்றேன். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற டைமில் வந்துட்டு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் படிச்சிட்டோங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறோன்றல. ஏன்னா இப்போ வந்து நம்ம மெதுவாக ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். அதை மைண்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் படித்தாலும் அது திருப்பி நம்ம படிக்கவே கூடாது. அதாவது படிக்கக்கூடாது மீன்ஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிடணும். அகெயின் அதை எடுத்து சும்மா ரீட் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். திரும்ப அதை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் இன்றைக்கி படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த தடவை நாளைக்கு அந்த நோட்டை ரிவைஸ் பண்ணும்போது அது ஃபஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி தான். ½ hour ஆனது வந்துட்டு 20 minutes ஆகணும். 20 minutes ஆனது 10 minutes, 10 minutesலேருந்து 5 minutes அப்படி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நடக்கும்போது சொல்லி பாருங்கள், சும்மா ஏதாவது எங்கே பஸ்ஸில் போகும்போது சொல்லி பார்த்துட்டே போங்க. ஓகேவா? அப்படி அதுதான் படிக்கிற மெத்தடேவும். அப்படி படித்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து மறக்கவே மறக்காது. ஒரு தடவை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா மனசுக்குள்ளேயே சொல்லி பாருங்கள். சரியா? கண்ணை மூடிட்டோ சரி, இல்லை வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இப்போ நிறைய பேர் ஒர்க்கிங் உமன்ஸ் நம்மளாம் இருக்கோம்ல, அப்போ வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அந்த ரீகால் பண்ணிகிட்டே போகணும். ஓகேவா? அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கானது வந்து மறக்கவே மறக்காது. தேவையில்லை அன்வான்ட் திங்ஸை நம்ம மைண்டில் திங்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டடீஸ் ஓரியன்டாக பண்ணிங்க அப்படின்னா அது என்றைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஓகேவாப்பா? ஓகே, தேங்க்யூ. திஸ் இஸ் கார்த்திகா ஃப்ரம் ஸ்ரீ சாய் மனோஸ் டிஎன்பிசி அகாடமி. இது நல்லா படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 10th உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ.